Hi friends, welcome back to Tech Studio. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 டெலிகிராம் சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ விட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணுறேங்க. ப்ளஸ் ஐக்கான் மேலே இதில் ஃப்ரம் கேலரியிலேருந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் நீங்கள் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஓகே, நான் இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிடலாம். கீழே ப்ளஸ் ஐக்கான் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டோடனே நடுவில் ஆப்ஷன் இருக்குல்ல ரவுண்டு, அதை கொடுத்தீங்கன்னா ரிலேட்டிவ் சைஸ்ன்ற ஆப்ஷன் வரும். அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு இங்கே ரிலேட்டிவ் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிலேட்டிவ் சைஸ் முன்னாடி அதை கிளிக் பண்ணிட்டு ஃபிட் ஆகிடும். மேலேயும் கீழேயும் நீங்கள் அமுக்கிங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஓகேவா, இப்போ இதை லாக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, லாக் பண்ணிவிட்டு திரும்பி இந்த ப்ளஸில் ஷேப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் இந்த ஷேப்ஸ் டிக் கொடுத்துட்டு ஓகேவா, இதை ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் ஆகும். ஓகேவா, இது நீங்கள் உங்களோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சைடில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இங்கே ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோ ஓகே இங்கே ஃபிட் பண்ணுறேங்க. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கிற போல் ஃபிட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. இப்போது இதே டூப்ளிகேட் ப்ளஸ் ஐக்கான் பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அதை கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ரவுண்டில் தான் இருக்கணும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கலர் எனேபிள் பண்ணுறேங்க. எனேபிள் பண்ணிட்டு பிளாக் சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஒப்பாசிட்டியில் 70% வச்சுங்க. ஒப்பாசிட்டி ஓகே 70. அதே போல் மேலே இருக்கிற ஒயிட்லேயும் ஒப்பாசிட்டி 70 வச்சுருங்க. ஓகே, 70 வச்சுட்டு ரெண்டுத்தையும் லாக் பண்ணுறேங்க. லாக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஆப்ஷன் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் பேர் என்னவோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை டெலிட் பண்ணிட்டு உங்கள் சேனல் பேர் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. நான் விக்கி கிரியேஷன் அஃபிஷியல் டைப் பண்ணிட்டு மேலே இங்கே டீ இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்ஸாக மாறும். ஓகேவா, இது இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு ஓகே இப்படி ஃபிட் பண்ணுறேங்க. சாய்ச்சிட்டு ஏ ஆப்ஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும். இந்த ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கலரில் பிளாக் சூஸ் பண்ணிங்க. ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு அதிலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபாண்டு ஏபின்னு போட்டிருக்குல்ல, ஃபாண்ட் ஆப்ஷன், அதில் டிஃபால்ட்டாக இந்த ஃபாண்ட்லாம் இருக்கும். மை ஃபாண்டு, இந்த மை ஃபாண்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபாண்டு வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் தரேன். பிக்சல் ஆப்போட ஏபிகே ஃபைலையும் என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணி இந்த ஆப் ஏபிகேவும் டவுன்லோட் பண்ணிங்க. பிக்சலில் இந்த ஃபாண்டுக்கான டிடிடி ஃபைலையும் அங்கேயே கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நான் வந்து லெமன் மில்க் ஃபாண்டே சூஸ் பண்ணுறேன். ஓகே, லெமன் மில்க் இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஓகே, லாக் பண்ணுறேங்க. அதை மூவ் பண்ணாமல் இருக்கும். டெக்ஸ்ட்டு திரும்பி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஹச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணிங்க. ஓகேவா, கேப்ஸில் ஆக்கி அது ஸ்க்ரால் பண்ணி ஆப்போசிட் கலர் கொடுங்க. பிளாக்கில் ஒயிட் கொடுங்க, ஒயிட்டில் பிளாக் கொடுங்க. அதே ஃபாண்டு மை ஃபாண்டில் ரீசன்ட் ஃபாண்டு போனீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ண ஃபாண்டு இதோ இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, இதையும் லாக் பண்ணிங்க. இந்த விக்கி கிரியேஷன் இருக்குல்ல, அதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைன் ஸ்பேஸிங்னு இருக்கும். ஓகே, லெட்டர் ஸ்பேஸிங், வேர்ட் ஸ்பேஸிங், அதை லெட்டர் ஸ்பேஸிங்கில் அதை எடிட் பண்ணக்குள்ள நீங்கள் லாக் எடுத்து விட்ருங்க. இது எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகும். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஸ்பேஸிங் தேவையோ உங்களுக்கு அது போல் நீங்கள் ஸ்பேஸிங் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 17 வச்சுக்கிறேன்.
ஓகே வச்சுட்டு உங்களுக்கு ஷேடோ வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. ஆப்ஷன்லேயே ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொடுத்துட்டேங்க. மேலே ப்ராஜெக்ட் சேவ் இமேஜ்னு இருக்கும், அதில் சேவ் இமேஜ் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அது அல்ட்ரான்னு கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோட பார்ட் 1 சேனல் ஆர்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.